போன வீடியோவோடைய தொடர்ச்சி தான் இது. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி சித்தப்பா வீடு பிரதிஷ்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அவங்க ப்ரேயர் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரேயர் பண்ணி கொடுத்ததும் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றின்னு மாலை மாற்றினாங்க. மாலை மாற்றினதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவுக்கு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், தம்பி எல்லோரும் சேர்ந்து காசு போட்டு அதுக்கப்புறமேட்டு ட்ரெஸ்ஸு, அவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸு, தம்பிக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா சிறப்பாக முடிஞ்சதும் எங்கள் சித்தப்பா கொஞ்சம் எமோஷ்னல் ஆனார். அப்புறம் எங்கள் தம்பி அப்படியே கொஞ்சம் ஜாலி பண்ணி, என்னப்பா அடுத்த கல்யாண மாப்பிள்ளையா அப்படிலாம் கலாச்சின்னு இருந்தோம். ஆனால் அவன் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கவே இல்லை. அவனுக்கு இந்த ப்ரோக்ராம் நல்லா முடியணும், எல்லாருக்கும் சாப்பாடு பற்றணும், அது மட்டும்தான் அவனுக்கு ஒரு ஞாபகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி சித்தப்பா கிளம்பிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணார், சரி குடும்பத்து சார்பாக பெரிய மருமகள் ஃபஸ்ட்டு நான் இது எல்லாரையும் சாப்பிட்டு போக சொல்லி நன்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. எங்கள் அண்ணி நித்யா, இவங்க தான் எங்கள் பெரிய தம்பியோட ஒய்ஃபு. அவங்க என்ன பண்ணாங்க, நன்றி சொன்னாங்க. ஏசப்பா நாங்கள் இவ்வளோ பெரிய வீடு கட்டுவோம்னு நினைக்கவே இல்லை, ஆனால் நல்ல ஒரு வீட்டு கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டாங்க அவங்க சாட்சி சொல்லும் போது. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன தம்பியோட ஒய்ஃபு அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ரொம்ப நான் இது மாதிரி மைக்கிலலாம் பேசினதில்லை, ஆனால் நான் கூட இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவேன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப நல்ல குடும்பம், நல்ல மாமனார் மாமியார், எங்கள் மச்சினை மூத்தார் அப்படிலாம் சொன்னாங்க. கிராமத்தில் தான் இது மாதிரி உறவுகள்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுமே, சிட்டிலுமே இருக்கும், அது வேறு விதமாக காட்டுவாங்க. ஆனால் எங்கள் தம்பி ஒய்ஃபுங்க தான், அவங்க ஒய்ஃபு மேட்சிங்காக ட்ரெஸ் வேறு போட்டுருந்தாங்க. அப்படியே ஃபேமிலியாக போயிட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. இந்த ஆயர் தான் மெசேஜ் கொடுத்தாரு. இந்த ஆயர் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அப்படியே எடுக்க முடியல. அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு வந்தாங்க. உள்ளெல்லாம் போயிட்டு ஜெபலாம் பண்ணிவிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தம்பி ஒய்ஃபுமே அழகாக சொல்லிட்டாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துக்கிற எல்லாருக்கும். கடைசியாக ஹீரோ, இந்த வீட்டோட ஓனர் சங்கர் அவர்கள் சொன்னாங்க. அவன் ரொம்ப அழுதுட்டான். எனக்குலாம் ரொம்ப அழ வந்துருச்சு. எனக்குமே அவன் அழுவ எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா ஒரு வீடு கட்டுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டினேன், உழைச்சி தான் கட்டினேன், ஆனால் ஏசப்பா எனக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையாலுமே எங்கள் சித்தப்பா நல்லா வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேச வார்த்தைகளே இல்லை. அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுச்சு. சொன்னான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு, என்கிட்ட கோஆப்ரேட் பண்ண எங்கள் அண்ணிங்க, எங்கள் அண்ணனுங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே 3 பேருமே ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அண்ணன் தம்பிங்க 3 பேருமே எல்லா வேலையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி செய்கிறாங்க. எங்கள் தம்பி ஒய்ஃபுங்களுமே அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் சித்தப்பா நல்லா வளர்த்துருக்காரு, எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கடைசியாக எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஃபேமிலி உருவாகிறதுக்கு சாமி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் இந்த ஊர்லேருந்து அவங்க அம்மனம்பாக்கம் கல்யாணம் பண்ணின்னு போனதுனால நம்ம மச்சனுக்கு, அப்பாவோட தம்பி தானே அவர், நம்ம மச்சனுக்கு நம்ம ஊர்லேயே பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் எங்கள் சித்தியை எங்கள் தாத்தா மூலிமா இங்கே கேட்டு கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்துட்டார் எங்கள் சித்தப்பா. அப்புறமா எங்கள் அத்தை சாட்சி சொன்னாங்க. எங்கள் தம்பி பேர் ஏழுமலை. அவன் நல்லா மலை போல் உயரத்தில் தான் அவன் இருக்கிறான். எல்லாத்துலேயுமே பிள்ளைகள் ஆசீர்வாதத்திலும் சரி, வீடு எல்லாத்துலேயுமே அவர் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கிறாரு. எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் இருந்தால் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்றைக்குமே அவங்க ஆசீர்வாதம்லாம் அவனுக்கு இருக்கும், எங்கள் தம்பி பிள்ளைங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே வீடு குத்துன அந்த டைமுக்கு வர முடியலனா கூட ஈவினிங் நைட்டு வரைக்கும் எல்லாருமே வந்துக்கினே இருப்பாங்க. எங்கள் தம்பி, இது எங்கள் அண்ணன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா சிறப்பாக முடிஞ்சது. டைமுக்கு சாப்பாடுமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. சிக்கன் பிரியாணி, அப்புறம் பிரிஞ்சி சாப்பாடு எல்லாமே இருந்தது. உள்ளே போயிட்டு எங்கள் அத்தை ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்தோம். நான் தான் நிறைய ஃபோட்டோவில் இருக்க மாட்டேன், நான் வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். அதனால் சரி யார்கிட்டனா ஃபோனை கொடுத்துட்டு எடுத்துருக்கலாம், நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் அம்மா ஃபேமிலி, அது அம்மா ஃபேமிலின்னா எங்கள் அம்மா என்ன கூப்பிட்டே இருந்தாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன் நீ எடுமா அப்படின்ட்டு. எங்கள் அண்ணனுங்க, அம்மா அப்பா, அண்ணி எல்லாருமே எடுத்தாங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்து முடிச்சதும் நாங்கள் எடுத்தோம். நாங்கள் எடுக்கும் மொத்தம் நான் கவர் பண்ணலை, அடுத்த எப்போனா நான் காட்டுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை தான் அடுத்த கல்யாண மாப்பிள்ளை இவர். அவன் என்ன கேட்டான், எங்கள் அண்ணன் பிரசாத் அண்ணன், எப்படி ஃபங்க்ஷன்லலாம் எங்கள் கூடவே தான் இருக்கிற, ஆனால்
வீடியோ மட்டும் கரெக்டாக வந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு மிஸ் ஆகிட்டா கூட உன்னுடைய பாப்பு ஃபேமிலியில் போட்டு பார்த்தா அதில் கரெக்டாக பார்த்துட்றமே அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் அப்படி தான் கூடவே இருப்போம், ஆனால் எடுக்க வேண்டிய டைமில் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துருவோம் அப்படின்னு. எல்லாருமே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டு உள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு, நிறைய ஸ்வீட் இருக்குது இந்த ரூமில், ஸ்வீட் பாக்ஸு. அதெல்லாம் எடுத்து எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு வந்து லட்டு சாப்பிட்டோம், இப்போ வந்து ஜாங்கிரி எல்லாம் வந்து ஷேர் பண்ணி ஈக்குவலாக பிரித்து சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் சரி தூரமாக இருந்து வந்தவங்கலாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம், நம்ம அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணின்னு இருந்தோம். சிறப்பாக நல்லபடியாக நல்லா அந்த பெயிண்ட்டுலாம் வந்து சூப்பராக இருந்தது, நல்லா மாடலாக இருந்தது. நல்லா வந்து 2 பேருமே, எங்கள் வீட்டுக்காரமே சரி எங்கள் அண்ணியும் சரி, நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க 2 பேருமே அடிச்சுக்க ஆளே கிடையாது, நல்ல ஸ்வீட் லவர் அவங்க 2 பேருமே. நானுமே சாப்பிடுவேன், இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன், ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. தம்பி வீடு குத்துனத்தில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நேற்று நைட்டே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ஜாலியாக இருந்தது. இது மாதிரி வந்து எப்போனா ஃபேமிலியாக வந்து மீட் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன்னாலும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அதில் கலந்துக்கணும், எல்லாரையும் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். நம்மனா டெய்லியுமா இது மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். சிக்கன் பிரியாணி அது எல்லாமே சாப்பிட்டோம். எங்கள் அப்பா வந்து தம்பி வந்து வீடு நல்லா சிறப்பாக வந்து நிகழ்ச்சியை 3 பேருக்குமே நல்ல வீடு கட்டிட்டாரு. 3வது கல்யாணம் இருக்குது. அடுத்தது எங்கள் தம்பிக்கு கல்யாணம், பொண்ணு பார்த்துட்டுருக்கோம். நல்ல பொண்ணு அமையணுன்ட்டு இதை பார்க்குற நீங்கள் கூட ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவனுக்காக. அவனுடைய பேர் வந்து சங்கர். உண்மையாலுமே வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் அப்படின்ற மாதிரி சாமி அவனுக்கு கிருபை செய்தார். நன்றி.